விடுதலை பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட ப்ரிவ்யூ அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்ற நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ தான். விருப்பம் இருக்கவங்க முழு வீடியோவை பாருங்க. பார்ட் 1 பொறுத்த பணத்துக்காக இல்லைன்னா சம்பளத்துக்காக வேலைக்கு சேர்ற ஒரு ஹீரோ வந்து ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகி அந்த ஊரோட மிங்கிள் ஆகுறாரு. ஸோ அந்த ஊரே வந்து ஒரு வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டரை பயங்கரமாக பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க. அப்படின்னும்போது இவர் வேலைக்கு சேர்ந்திருக்க இந்த போலீஸ் வந்து அந்த வாத்தியாரை தேடி இந்த போலீஸ் ஜனங்களை துன்புறுத்துறாங்க. இது எல்லாமே கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சாமானியன் தான் ஹீரோ. அப்புறம் அவர் வாத்தியாரை போலீஸ்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதில் இந்த ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றது வந்து அந்த படத்தோட முடிவாக இல்லாமல் அது அடுத்த பாகத்துக்கான தொடக்கமாக முடிச்சிருப்பாங்க. ஸோ பொதுவாக வெற்றிமாறன் இந்த மாதிரியான ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸஸ் வைப்பார். ஏன்னா பார்ட் 2க்கு லீட் கொடுப்பாருன்றனால. ஆனால் அந்த படம் வரவேற்பை பெற்றதுனால இப்போ வந்து பார்ட் 2 ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபிலிமாக தான் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். இயர் எண்டில் வருது. ஸ்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது பார்ட் 2லேருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னும்போது ஒரு படத்தோட பேஸ் லைன் ரொம்ப சிம்பிள். அதிகாரத்துக்கு எதிரான ஒரு குரலாக தான் இருக்க போகுது. ஒரு சாமானியன் அதிகாரத்தோட ஒரு பகுதியாக இருக்கான் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக. அப்போ அவன் அநீதிகளை பார்த்து அதிகாரம் பண்ணக்கூடிய அநீதிகளை பார்த்து அவன் என்ன குரலாக இருக்க போகிறான் அப்படின்றது தான் கதையாக இருக்க போகுது அப்படின்றது கொஞ்சம் உறுதியாக நம்ம நம்பலாம். ஏன்னா அப்படி தான் ட்ரெய்லர் சொல்லுது. ஸோ இதில் விஜய் சேதுபதி அவர்களோட கதாபாத்திரத்தை வந்து வாத்தியார்ன்ற கதாபாத்திரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க அப்படின்றது படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அவர் இன்டர்வியூவில் சொல்லும் போது சொல்கிறாரு, நிறைய எழுத எனக்கு எல்லா கேரக்டர்ஸோட எக்ஸ்பான்ஷனும் கிடச்சிட்டே இருக்குது, அதனால நான் அதை போயிட்டே இருக்கு அதுக்குள்ளே அப்படின்னும் போது குமரேசன்ற கேரக்டரோட வாத்தியாரோட கேரக்டரோட ப்ரெசன்ஸ் படத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்ட் 1ல் பிளான் பண்ணதோட பார்ட் 2ல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு படம் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன் இது. அதனால் இந்த படத்து மேலே இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை தூண்டது வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரோட வசனங்கள், டைலாக்ஸ். ஸோ அந்த டைலாக்ல கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு டைலாக் வருது, கொள்கை இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், நல்ல தலைவர்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாரை அவங்க தாக்கி பேசினாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாச்சு இணையத்தில். அந்த ட்ரெய்லர் வந்த காலகட்டத்தில் இது வந்து ட்ரெய்லர் வந்த நேரத்தில் இது வந்து விஜயை தான் தாக்கி இவங்க வசனமாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜயை பிடிக்காதவங்களாம் வந்து இதுதான் ஒரு டைம் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. பண்ணவும் செஞ்சாங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எழுதுனாங்க, யூடியூப்பில் வீடியோ போட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் நகர்கிற காலகட்டத்தை பார்த்தோம்னா இது ஒரு 1987களில் நடக்கிற மாதிரியான கதையாக தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிஎம்ஆர் இருந்தவர் வந்து எம்ஜிஆர். ஸோ அவங்கள தான் குறிப்பிட்டாங்கன்னு ஒரு சில குறிப்பிட்ட ஒரு கூட்டமும் சொல்லுது. 2 கூட்டமும் ஒரே கூட்டமாக கூட இருக்கலாமோ? ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட். ஸோ இதில் எது சரி எது தப்புன்னா நமக்கு தெரியல. பட் அப்படி அவ்வளோ சீக்கிரமாக எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர் வந்து இவங்க கொள்கை இல்லாதவர்னு சொல்லி திணிச்சிட முடியாது. ஏன்னா அவரோட ப்ரெசன்ஸ் இல்லாத போது இல்லை பெரிய வாய்ஸ் இல்லாத சமயத்தில் ஒருத்தர் மேலே தவறான ஒரு பார்வையை கொண்டு போய் நம்ம திணிச்சிடலாம், இதான் சாக்கு அப்படின்னு நினச்சி பண்ணிட்டாங்கன்னா இது பெரிய பிரச்சனையாக தான் ஆகும். பெரிய பேச்சு பொருளாகும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சப்போஸ் அந்த கேரக்டரை வச்சு தான் இவங்க படம் எடுத்திருக்காங்கன்னா இது கண்டிப்பாக பேச்சு பொருளாகும். இது அப்படியே சைலண்டாக விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூவில் இதை பற்றி பேசுவோம். அதே மாதிரி இது பேச்சு பொருளாச்சுன்னா அப்பயும் இதை பற்றி பேசலாம். ஸோ விஜய் பற்றி பேசுகிறாங்கன்னா கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா இந்த விதமான தேர்தல் அரசியலையும் இன்னும் அவர் சந்திக்கலை. அதனால் அவர் கொண்ட கொள்கையில் எவ்வளோ உறுதியாக இருக்காருன்றதையும் ஃபியூச்சரில் தான் நமக்கு தெரியும். அப்படி பார்த்தா கூட விஜயை விமர்சனம் பண்ணி படத்துக்கு ப்ரொமோஷன் தேடுற இடத்துல வெற்றி இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா அவர் ஒரு பிரில்லியன்ட் ஃபில்ம் மேக்கர். பிரில்லியன்ட் ஃபில்ம் மேக்கர்ன்றதோட ஒரு தான் எடுத்த கதையை நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஃபில்ம் மேக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனால் அது எந்த சைடில் இருந்து சொல்கிறது முக்கியம் இல்லையா? எனக்கு வெற்றி வந்து எப்பயுமே நியாயத்தின் பக்கம் இருந்தோ அறத்தின் பக்கம் இருந்து தான் கதையை சொல்கிறாரு அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இயக்குனராகவே அவரை பார்த்ததுனால அவர் இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாருன்னு நமக்கு தோணுது. 2 விதமான இதையுமே. ஸோ இது முழுக்க ஏன் அரசியல் பற்றி பேசணும், இந்த படம் முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக தான் இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன். அதனால இந்த படம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு கமெண்ட் பண்ண சொன்னால் யாரும் பண்ண போகிறது இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூவோட நம்ம சண்டே சந்திப்போம். தேங்க்யூ.